அந்த படம் தான் போடு, இந்த படம் தான் போடு. வசூல் நாங்க தான். தலைவா எத்தனை ஷோ இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நாள் படத்தை பாக்குற மாதிரியா லாஸ்ட் நாள் ஷோ வரைக்கும் திரும்ப சொரு சொரு தூக்கி சொரு கட்ட பாருங்க. பாக்குற மாதிரி தாங்க இது. உண்மையிலே சொல்றேன், ரோஹிணிலாலே தலை தான், அம்முகிட்ட முக அம்மாள்கிட்ட முக தான். நான் உள்ள செம்ம வைபா இருந்துச்சு. சூப்பரா ஃபுல் சூப்பர் என்ஜாய் ப்ரோ. ஆக்சுவலாக நான் தளபதி ஃபேன் ப்ரோ. ஓகேவா, தலை படம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கேன். தளபதி படம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கேன். பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், எதுவுமே போனதில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கு. ரீ ரிலீஸ் வந்து பண்ணனால தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. நான் இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன், என்னால் அந்த படம் பார்க்க முடியல. இப்போ ரீ ரிலீஸ் பண்ணனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஹானஸ்ட்லி மங்காத்தா 2 வந்தா பாப்பீங்களா? பாப்போம். நான் ஒரு பிக் அஜித் சாரோட ஃபேன், அதனால கண்டிப்பா மஜாவா இருந்துச்சு ப்ரோ. இது மாதிரிலாம் வேற எதுவுமே வராது. அதானா ரோஹிணி தான், மங்காத்தா தான் எல்லாமே. மங்காத்தா அளவுக்கு இல்ல ப்ரோ. பிளாஸ்ட் சோரியே விட்டோம், அச்சே பிளாஸ்டே விட்டோம் படத்தை. எப்படி ஒரு பாட்டு ஒன்று பாட்டுலாம் வேணாம் வச்சுக்கணும், தொண்டை கட்டிச்சுனா கத்தி கத்தி நாங்க தான் மூச்சு வாங்க. தலையை ஒன்றி நாங்க தான், எங்க தலையே எங்க உயிர் தான். எப்படி உயிர் எங்க தலை, பிளாஸ்ட் சோறு எங்க தலை தான். அல்டிமேட் ப்ரோ. இன்னொரு 4-5 தடவை எப்பனாலும் பார்க்கலாம் இந்த படத்தை. 15 வருஷம் ஆனாலும் சரி, என் தலை தான்ப்பா. எப்போ அடுத்த படம் வந்தாலும் சரி, நான் மங்காத்தாவை எப்பவுமே பீட் பண்ண முடியாது. படமா அது படம் கோமால தூக்கி சொல்லிட்டான். இது ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம 2011 பார்த்த மாதிரி அதே எக்ஸ்பீரியன்ஸை இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ரோஹிணினாலே தலை தான் ப்ரோ. அந்த படம் தான் போடு, இந்த படம் தான் போடு. வசூல் நாங்க தான். ரோஹிணினாலே எல்லா ரசிகர்கள் வேற மாதிரி நொறுக்கி விட்டோம். அப்படியே சோசியல் மீடியால ஒரு ரூமர் ஒன்று போவோம், அஜித்துக்கு வந்து அஜித் ஃபேன்ஸ் பிடிக்காது அப்படின்னு. ரொம்ப நன்றி. அதெல்லாம் சும்மா தலை சோசியல் மீடியால பேசுறவன் பேசியிருந்தாருப்பான். இங்க வந்து பார்க்க சொல்லுங்க, தலை மட்டும்தான், தலை தான். இங்க வந்து பார்க்க சொல்லுங்க, இங்க வந்து பேச சொல்லுங்க. கண்டிப்பா மிஸ் பண்ண கூடாது. சரியா இருந்துச்சு. அவ்வளோ அஜித் ஃபேன்ஸ் எல்லா தலை ஃபேன்ஸ்க்கும் சரியா பிளாஸ்ட் பயங்கரமா இருக்கும். இதுதான் மிகப்பெரிய ஒரு பொங்கலா இருக்கும். அதாவது போன வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், 23ல டிக்கெட் பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகல மங்காத்தா. இந்த வாட்டி வந்து லிட்டரலா பிளாஸ்ட் ஆயிடுச்சு. தியேட்டர் ஃபுல்லா பட்டாசு போடலனா கூட அப்படியே பட்டாசு மாதிரி வெடிச்சுது. லிட்டரலா மிகப்பெரிய சரியா இருந்துச்சுடா மங்காத்தா. எல்லாமே எல்லா சீனுமே சும்மா சொல்ல வேணும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சுண்ணா. மங்காத்தா 2 வருமா வராதான்னு தெரியல. வந்துச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். வெங்கட் போட்டெல்லாம் எதுவும் கேட்கல, ஜாலியாக தான். அவர் பாட்டு இன்னும் நிறைய படம் பண்ணா அதெல்லாம் லிட்டலா கரெக்டாக நாங்கள் ஒன்ஸ் மோர் கேட்காமலே ஒன்ஸ் மோர் போட்டாங்க எல்லாரும். ஸோ பயங்கர பிளாஸ்ட். தியேட்டரே வந்து செம்மையா இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்தாச்சு ப்ரோ, தியேட்டர்ல போயிட்டு சூப்பரா தலை தான் தூக்கி சொருணும். எந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணீங்க? இப்போ தான் ப்ரோ போறேன் நான் உள்ளே. சார் விஜய் ஃபேனா உள்ளே போனேன், பிளாஸ்ட் என்ஜாய் பண்ணேன். படம் ரீவாட்ச் மாதிரி இல்லை. அகெயின் மங்காத்தா 2 பார்த்துமே ஃபீல். மங்காத்தா 2 வந்தால் பிளாஸ்ட் ஆகிடும். இல்லை அப்படியே தான் இருக்குது, அதேமாரி தான் இருக்குது, எதுவும் மாற்றம் இல்லை. பட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, திரும்பி ரீவாட்ச் பண்ணுற மாதிரி இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி நல்லா இருக்கு. செம்ம என்ஜாய்மெண்ட்டு, தெறிக்க விட்டானுங்க பசங்க. செலிப்ரேஷன் எப்படி பண்ணீங்க? பயங்கர அல்டிமேட் ஸ்டார் அஜித் தலை தான். ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு வரும்போதே நான் 3rd டே பார்த்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் டே நீ புக் பண்ணி ஆகணும்னு என் பொண்ணு புடின்னு பிடிச்சி எப்படியோ பார்த்தாச்சு. செம வைபா இருந்தது. ஈவினிங் வேற ட்ரெயின் வேற எனக்கு உஜ்ஜயினி போறேன் நான். ஓகேங்களா, வடிச்சு பிடிச்சி இப்போ ஓடணும், வா போகலாம். ஆனாலும் படம் பார்த்துட்டு தான் போகணுன்ட்டு புக் பண்ணியாச்சு. எப்படியாவது
நானா 16 இயர்ஸ்ல இருந்து எனக்கு 45 இயர்ஸ் ஆகுது. 16 இயர்ஸ்லேருந்து எனக்கு அந்த பவித்ரா அதுலேருந்தே எனக்கு நான் ரொம்ப ஃபேனு. அடுத்து எந்த ஏகே படம் ரீரிலீஸ் பண்ணலாம்? அடுத்த ஏகே பவன்னா காதல் கோட்டை வந்தால் நல்லாயிருக்கும், ஆசை வந்தால் நல்லாயிருக்கும். அந்த சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? ஏன்னா என்னுடைய ஏஜுக்கு அந்த படம்லாம் நாங்கள் பார்த்தது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தது. காதல் கோட்டை, ஆசை மூவி வரும்போதெல்லாம் அமராவதியில் சாங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் அது மேக்ஸிமம் வந்து காதல் கோட்டைனா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா தலை வேறு மாதிரி இருப்பாரா, அது அப்போ எப்படின்னா ஒரு லவ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். இது வந்து எப்படின்னா ஆக்ஷன், அது வந்து ஒரு லெவல் பாயாக பார்க்கலாம். அப்புறம் நிறைய படம் வந்திருக்கு. அது என்னவா படம், மந்த்ரா கூட ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் எல்லா படம் ரிலீஸ் பண்ணாலும் ஓகே, ஆக மொத்தம் தலை வந்தாலே ஓகே தான். நமக்கு தலை தரிசனம் வந்தாலே ஜாலி, அவ்வளோதான். மஜாவா இருந்துச்சு. செகண்ட் ஸ்க்ரீனில் இருந்தோம், அப்புறம் சில்வர் ஸ்க்ரீன் போய் ஒரு தெருக்கி விட்டாங்க. நல்லா பாட்லாரி திருப்பி போட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருந்துச்சு. ப்ரோ ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்ததுக்கு செகண்ட் வாட்டி பார்க்கறது எதெல்லாம் இல்லை, எப்போ பார்த்தாலும் தலை தான். சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க தேட்டரில். சூப்பராக ப்ரோ, எந்த படம் வந்தாலும் ஓகே தான் ப்ரோ. தலை ஸ்க்ரீனில் அவர் மூஞ்ச பார்த்தா போதும் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. நடிக்க மாட்டாரு, இப்போ புதுசாக ஆட்லாம் நடிக்கிறாரு. ப்ரோ அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக கூடிய விரைவில் வரும். அவர் இன்னும் இன்ஸ்டா இருந்தாலும் ஆக்டிவா இல்ல நினைக்கிறேன். கண்டிப்பா நான் அதுக்கான என்ன ரீசன் கண்டிப்பா வரும். ஆலபிஷேகம் பண்றது பதில் கேம்பால அபிஷேகம் பண்றாங்களே, அதுக்கு ப்ரோ நான் லேட்டா தான் வந்தேன், அது என்ன தெரியல. இப்போ நீங்க போய் என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. தேங்க்யூ. படம் வந்து 2011 ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரோ படம். இப்போ வந்து நான் சின்ன பையன், இந்த படம் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். இப்போ போய் பார்த்ததுக்கு வந்து படம் வந்து பழைய படம் மாதிரி ஃபீல் இல்லை, புது படம் மாதிரி தான் இருக்குது. படம் வந்து லாஸ்ட்டில் முடிகிற எண்டு வரைக்குமே யாரும் வெளியே போகல, தேட்டர் விட்டு எல்லாம் அங்கேயே தான் இருக்கிறாங்க. படம் வேறு லெவல், தலை படம்னாலே வேறு லெவல் தான் ப்ரோ. தலை படம் மொக்க தலையை மட்டும் கடைசி வரைக்கும் தலையை மட்டும் நிற்க வச்சாலே நாங்கள் பார்த்து தான் இருப்போம், ஏந்து வர மாட்டோம். அப்படி இருக்கும்போது மங்காத்தாலாம் சொல்லவா வேணாம் ப்ரோ. மங்காத்தாலாம் வேறு லெவல் படம் ப்ரோ, வேறு லெவல் வைப்பு உள்ள படம், எல்லாம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ 2K கிட்ஸ்லாம் அப்போ சின்ன பையனாக தான் இருந்திருப்பாங்க, இப்போ வந்து பார்க்கலாம், வேறு லெவல் ஃபீல் ப்ரோ. நல்லா வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் ப்ரோ. படம்னா எப்படி கத்தி தொண்டையே, என் வாய்ஸ் இது கிடையாது ப்ரோ, வாய்ஸு கொஞ்சம் மாறி இருக்கு, அவ்வளோ என்ஜாய்மெண்ட் உள்ள. இந்த தேட்டருன்ட்டு இல்லை, எந்த தேட்டர் போனாலும் மங்காத்தா பொறுத்த அளவுக்கு வேறு லெவலில் தான் இருக்கும், வேறு லெவல் தெரிக்க விடலாம். மங்காத்தா பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் செம்ம மாஸ் ப்ரோ படம். இப்போ வந்து இந்த மாதிரி படத்தை வந்து யாருன்னா எடுக்க முடியுமான்னு தெரில. எப்படிப்பட்ட படம் வந்தாலும் மங்காத்தா மாதிரி ஒரு படம் இனிமேல் வருமானு தெரில. தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குது, இது மிஸ் பண்ணக்கூடாது ப்ரோ, எல்லாம் பார்க்கணும். படமே வைப்பா தான் இருந்துச்சு. எந்த சீனுன்னு கேக்குறீங்க? இந்த சீனா தலை என்ட்ரியே வேற லெவல்ப்பா. ஐயோ ஃபுல்லா கத்தி என் வயசுக்கு நான் இருக்கிறதுலே நான் தான் ரொம்ப பயங்கர டான்ஸுங்க. ஐயோ அப்பா, நான் ஆசை படம் வரும்போது 16 இயர்ஸ் எனக்கு அப்ப இருந்து அப்படியே ஐயோ வேற லெவல், சான்ஸே இல்லை. சொல்லவே தேவையில்லையா, அவர் தெரியா, எல்லாருக்குமே தெரியும். 100 வருஷம் போட்டாலும் வருவையா, திருப்பி வருவையா. சரி, கேம்பா வச்சு காலையில அபிஷேகம் பண்ணிருக்காங்க. ஆமாயா, கேம்பா வந்து அவரு வந்து நாங்க எப்பயும் பால் அபிஷேகம் பண்ண மாட்டோம், இனிமே கேம்பா தான். இப்போ என் வீட்டு ஃப்ரிட்ஜில் போயிட்டு எல்லாம் கேம்பா தான் வச்சிருப்பேன், தண்ணி கூட இனிமே கேம்பா தான். கேம்பா பாட்டில் தான் எல்லாமே பண்ண போறோம். தலைவா எத்தனை ஷோ வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நாள் படத்தை பாக்குற மாதிரியா லாஸ்ட் நாள் ஷோ வரைக்கும் திரும்ப சொரு கட்ட பாருங்க. செம்மையா இருந்தது. புரியல. என்ன சீன் ரொம்ப வைபா இருந்துச்சு? மணி தான், மணி அப்படி சொல்ல. அஜித் ரத்தமே அஜித். மங்காத்தா ஐயோ அதோட இது பிளாஸ்ட் ஆயிடுச்சு ப்ரோ. கேம்பா குஸ்ட் வந்து பேசுறோம். கேம்பா குஸ்ட் வந்து சின்ன வயசுல வந்து நான் விஜய் ஃபேன் தான் ப்ரோ. ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரையும் விஜய் ஃபேன் தான். டவுசர் போட்டு ஸ்கூலுக்கு போகிற வரையும் விஜய் ஃபேன் தான் நான். எப்போ பேண்ட்டு போட ஆரம்பிச்சுன்னா அதுலேருந்து தான் அஜித் ஃபேனு ப்ரோ. எனக்கு வந்து தலை வந்து எப்படி சொல்கிறதுனா, சினிமாவில் அவர் ஆக்ட் பண்ணுறாரு அதெல்லாம் பார்த்து பிடிக்கல. அவர் வந்து உண்மையிலே ஒரு ரியலிட்டிக்காக ஒரு நல்ல பர்சன் ப்ரோ. அவர் எப்படி சொல்கிறது, நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அவரை பற்றி சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை. இப்போ கூட விஜய் வந்து தமிழ்நாட்டுக்காக இறங்கி பண்ணுறாரு, ஆனால் அவர் பார்த்து இன்டர்நேஷ்னல் லெவலு இந்தியா ஃப்ளாக் தூக்கி பிடிக்கிறாரு. அது பெருசா இது பெருசா, ஆனால் அது வந்து யாருக்கும் தெரியாது. இது விஜய் வந்து வந்துட்டாரு அரசியலுக்கு, நான் தமிழ்நாட்டை காக்க வந்துட்டாரு அப்படி இப்படின்றாங்க. ஆனால் ஒரு இந்தியாவுக்காக ஒரு பெருமை சேர்க்கறது தான் ப்ரோ இருக்கிறதுலே பெரிய விஷயம். அது வந்து இன்னும் கேட்டால் அஜித் விஜய் கம்பேரே பண்ணக்கூடாது. விஜய் வேற, அஜித் வேற. அஜித் வந்து எங்கேயோ இருக்காரு. இந்தியாவிலே பார்த்தோம்னா அவர் தான் இந்த மோட்டோ கார் ரேஸில் முதல்ல இந்த மாதிரி 24 hour கார் ரேஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பெருமை சேர்த்துருக்காரு.